ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஒரு வீக் பிகினிங். இன்றைக்கி அமாவாசை திதியும் கூட. ஸோ இந்த அமாவாசை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், ராகு, சந்திரன் இந்த மாதிரியான ஒரு 5 கிரகங்கள் மீன ராசியில் இருக்குது. கேது தனியாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு கிரகண தோஷத்தினுடைய அமைப்பில் தான் இந்த அமாவாசை இருக்குது. ஸோ இந்த நாளில் 12 ராசி நேயர்களும் என்ன மாதிரியான தானங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். அதோடு சேர்ந்து குரோதி வருடத்தில் இன்றைக்கி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக வேலைகள் அல்லது உங்களுடைய தினப்படி வேலைகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். சந்திரன் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் புதன், ராகு, சூரியன் இவரோட சேர்ந்து இருக்கார் பார்த்தீங்களா, அது 12 ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை தான். அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இன் மைண்ட், டிஸ்டர்பன்ஸ் இன் அவர் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனாலும் நம்மளால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஏதோ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஃபீலிங்கே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எல்லாம் விட்டுருங்க. ஏதோ நம்ம ஆஃபீஸ் போனோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு இருந்தாலே போதுமானது. இன்றைய நாளில் கொஞ்சம் இந்த ஜென்ரலி இன்றைக்கி நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது ரொம்ப கனத்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசையே பொதுவாக. பட் இந்த கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது கொஞ்சம் இந்த 2 வீலர்ஸில் போகிறது, எங்கேயாவது இந்த பூஷணிக்காய் சுற்றி போடுவாங்க. நம்ம ஊர் மக்கள் எல்லாம் திருஷ்டி கழிக்கிறதெல்லாம் இந்த மத்தியான நேரத்தில் அப்படியே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம அதை பார்த்து கொஞ்சம் போகிறதோ, கொஞ்சம் நம்ம அதில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அமாவாசை நல்ல நாள்னு சொல்லி சில பேர் 2 வீலர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, புக் பண்ணியெல்லாம். அந்த மாதிரி பண்ணாலும் எங்கேயாவது நல்ல ஒரு எல்லை தேவ ஆலயத்திற்கு போயிட்டு பூஜையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வர்றது பெட்டர். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்? நமக்கு ராசிநாதன் சுக்கிரன் சூரியன், ராகு, புதனோட இருக்கிறாரு. குறிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அண்ட் இன் ஜென்ரல் லேடிஸ் இன்றைக்கி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, இல்லை ஃபீவர் வர்றது, சீக்கிரமாக நமக்கு அடிவயிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதுவும் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரிஷபத்தில் குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு அப்படின்னு பிரத்யேகமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இதில் எல்லாம் நீங்கள் ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கலாம். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடுகள் நல்லது. அரிசி கோயிலுக்கு தானம் பண்ணுங்கள். அரிசி எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ உங்களுடைய நோய் தீரும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால் இன்றைக்கி எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேத பாடசாலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேத பாடசாலைகள்லாம் நீங்கள் அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் ரிஷபராசி நேயர்கள் இன்றைக்கி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள் இன்றைக்கி ஒரு மண்டே மார்னிங் நமக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு எவ்ரி மார்னிங் நமக்கு இன் ஜென்ரல் ஒரு டென்ஷன் இருக்கும். பட் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஏன்னா புத பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரு, சந்திரனோடு சேர்ந்துருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, சூரியன் வேறு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம வேலையை ஒழுங்காக பார்த்தா கூட மற்றவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்மளை இரிட்டேட் பண்ணுறதோ, நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறதோ, இல்லை நம்மளை நோண்டி பார்த்துட்டு சரி என்ன தான் இவங்களை சீண்டி பார்க்கலாமே அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரியான சில இமோஷ்னல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆஃபீஸில் போய் ரொம்ப பொறுமையாக இருங்க. டெய்லியே நம்ம பார்க்குற பீப்புள் தான், ஆஃபீஸ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், டெய்லியே நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக டெய்லி நம்மளை இரிட்டேட் பண்ண ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேர் இன்றைக்கி நம்மளை அதிகமாக இரிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்டு, இது ரெண்டத்தையும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தெல்லாம் தப்பிச்சிடலாம். சரி, இன்றைக்கி நான் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்குன்னு மனசில் நமக்கு தோணும் இல்லையா. விநாயகர் கோயிலில் போய் அருகம்புல் வாங்கி கொடுத்து அது மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பசுமாடுகளுக்கு இன்றைக்கி உணவு வாங்கி கொடுங்க. குறிப்பாக பச்சை காய்கறிகள் எல்லாம் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் வீக்காக இருக்கார்,
அதோடு சேர்ந்த சந்திரன் இருக்கார், இது கூட சேர்ந்த சூரியன் ராகு வேறு இருக்கார். அதனால் ராசிநாதனோடு சேர்ந்த எல்லா பாப கிரகமும் சேர்ந்துருக்கிறதுனால உண்மையிலேயே சொல்லணும்னா மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் பாவப்பட்ட ஜென்மங்கள் தான். அதனால் இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கு உணவளித்தால் உங்கள் பாபங்கள் தீரும். அடுத்தது கடகராசி. இவங்களும் ரொம்ப பாவம் தான். ஏன்னா ராசிநாதன் சந்திரன், புதன், ராகு, சூரியன் இவங்களோட சேர்ந்துருக்குறாங்க. இதில் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் வந்து எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த கடகராசி நேயர்கள் கற்பனையிலேயே வாழ்கிறவங்க. இந்த புதன் வந்து சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஆயிருமோ, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களே இன்வைட் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைய நாளில் இந்த கடகராசி நேயர்களும் அவசியம் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. சிவன் ஆலய வழிபாடுகள், சிவனுக்கு வந்து இன்றைக்கி அமாவாசையில் இந்த உச்சிக்கால பூஜை செய்வாங்க தெரியுங்களா, அந்த உச்சிக்கால பூஜைக்கு நீங்கள் வில்வம் வாங்கி கொடுக்கறது, இல்லை அபிஷேக சாமானெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. கடகராசி நேயர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். முக்கியமாக இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து அஷ்டம சனி ஏற்கனவே நடக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு கிரகண தோஷமாக இருக்குது. சந்திரன் பாப கிரகங்களுடன் சேர்ந்துருக்கிறதுனால உங்கள் ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது பெட்டர். சிம்மராசி நேயர்கள் இவங்களும் அதே தான். மிதுனம், கடகம், சிம்மம் எல்லாமே உங்கள் ராசிநாதன் கெட்டு போய் தான் இருக்காங்க. பட் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் அக்கறையோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசி நேயர்கள் வந்து ராசிநாதன் சூரியன் ராகுவுடனும் புதனுடனும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்கனவே இருக்குது. அப்படிங்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக வேறு அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளை வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருந்துட்டோன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். அவசியம் நீங்கள் காலை வேளையில் ஒரு பிள்ளையார் கோவிலோ அல்லது மாரியம்மன் கோயிலோ போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைக்கி அன்னதானங்கள் செய்வதும் ரொம்ப விசேஷம். கன்னிராசி நேயர்கள், ராசிநாதன் புதன் சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். ராசியில் கேது. அதனால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கே பொறுமை இல்லாத தன்மை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து ரொம்ப மன சாந்திக்கு எதெல்லாம் தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்க நல்ல மியூசிக் கேளுங்க. உங்களுக்கு ஸ்லோகம் பிடிக்கும்னா ஸ்லோகம் சொல்லுங்கள். கோயிலுக்கு போகிறது பிடிக்கும்னா கோயிலுக்கு போங்க. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இந்த கடன் கொடுக்கறது வாங்கிறது, இல்லைன்னா ஆஃபீஸில் வந்து மற்றவங்களோட நம்ம முக்கியமான ஒரு மீட்டிங்லாம் இருக்குன்னா அதை நம்ம லஞ்சுக்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு மன நிறைவு வேணும், இல்லை மனசில் சந்தோஷம் வேணும் அப்படின்னா இன்று கடல் சார்ந்த ஆலயங்கள் இருக்கும் இல்லையா, கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அங்கே வந்து போகலாம். அது சிவன் கோயிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு. கோவிலுக்கு நெய் தானம் செய்வது நல்லது. துலாம் ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சின்ன சின்ன குறைகள் கூட இன்றைக்கி வந்து நாம் தீர்க்கலாம். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன், புதன் இதனால் கடன்காரர்களால் தொல்லை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் இதை மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம அதை ஒத்தி வைக்கலாம். இல்லை அது நமக்கு சாதகமாக இல்லாமல் கூட போக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் இந்த திங்கட்கிழமை அமாவாசையில் இறைவனுக்கு நீங்கள் எந்த ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அர்ச்சனையும் அபிஷேகங்களும் செய்ய மனதிற்கு ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை உங்கள் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொதுவாக ராசிநாதன் செவ்வாய் சனியுடன் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து இவர்களினுடைய பூர்வ புண்ணிய பலம் வந்து கொஞ்சம் குறைவாகவே அமைகிறது. ஆகவே இன்று வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்தால் பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
4ஆம் இடத்தில் சூரியன் ராகு சந்திரனுடனும் சுக்கிரனுடனும் சஞ்சாரம் செய்வதனால் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மனதளவில் சின்ன சின்ன ஒரு பய உணர்வு இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவைப்பட்டால் மருத்துவரை பார்க்கலாம். இன்று தனுசு ராசி அன்பர்கள் மாரியம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து இன்று நமக்கு அனுகிரகத்தை தருவார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் மாறி நல்ல ஒரு உயர்வான ஒரு நாளாக அமைகிறது. இன்று இந்த கிரகண தோஷம் தீர்வதற்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். ஏழுமலையானை வணங்கி இன்று நாளை தொடங்க மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாகவே அமையும். கும்பராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு இன்று மருத்துவரை பார்ப்பது நல்லது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. 5 குடைய புத பகவான் இன்று உங்களினுடைய குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் குழந்தைகளால் சண்டை வருவதும் மற்றும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்று நீங்கள் மனக்குறை இல்லாமல் இருக்க ஐயப்ப சுவாமியை வணங்குவதும் ஐயப்பன் ஆலயத்திற்கு நெய் மற்றும் பால் அபிஷேகத்திற்கு தானமாக கொடுக்க எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். மீன ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இருந்தாலும் இன்று ஒரு கிரகண தோஷ அமைப்பில் இருப்பதனால் நம்மளுடைய ராசியில் 5 கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய இன்று இந்த அமாவாசை திதியில் விநாயகரை வழிபாடு செய்து அவருக்கு தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது. மேலும் இன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று அரிசி தானம் செய்யலாம். சிவன் ஆலய வழிபாட்டில் இன்று அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். 12 ராசிக்கும் இன்றைக்கான பலனை பார்த்தோம். இந்த குரோதி வருடத்தினுடைய பலனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வருடம் இந்த குரு 8ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு வம்பு இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதற்கான அலைச்சலை கொடுக்கும். இல்லைன்னா புதுசாக ஏதாவது ஒன்று வரும். ஸோ இதில் நாம் ரொம்ப அதிகமான அளவுக்கு எந்த ஒரு மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்காக நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால் போராடலாம். பட் மற்றவர்களுக்காக நம்ம போய் வாதாடுவதோ இல்லை மற்றவர்களுக்காக நம்ம போயிட்டு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இந்த சனி பகவான் நமக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த குரு இப்போ நமக்கு 8ஆம் இடத்துல போகும்போது பூர்வ புண்ணியங்கள் பூர்வ ஜென்ம கர்மா, இப்போ நம்ம என்ன பாபம் பண்ணமோ அதற்கான தண்டனையை இப்போ அனுபவிக்கணும். நம்ம என்ன புண்ணியம் செய்தோமோ அதற்கான பலனையும் நம்ம அனுபவிக்கணும். அதனால் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நீதி அரசன் போல இந்த குரு 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நம்ம யாருக்காவது ஒரு கெட்டது ஏற்கனவே செஞ்சுருந்தோம் அப்படின்னா நாம் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் இப்போ பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஐயோ கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கர்மாவை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரி, இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வர்றது? இந்த 8 அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பார். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம விரயமாக தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணணும். அது இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன் வாங்க வைக்கும். இந்த கடனால் நமக்கு தூக்கம் இருக்காது. 12 கேத்து. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் நம்ம தலைக்கு மேலே கத்தி அப்படிங்கிறத கவனத்துடன் இருந்து யார்கிட்ட பேசும்பொழுதும் கவனமாக பேசுவது நல்லது. சரி, என்னடா இது என்ன நமக்கு டைம் சரியில்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ அது இந்த குரு 8ஆம் இடத்திற்கு போகிறார் இல்லையா, ஸோ அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு பலனை கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, இல்லை நான் இழந்துட்டேன் அப்படின்னா பயப்படாதீங்க, கவலையும் படாதீங்க. 8ஆம் இடத்தில் குரு எதையாவது ஒரு இழப்பை நமக்கு தருவார். ஸோ அந்த இழப்பு இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. என்ன பரிகாரம் செய்யலாம்? வியாழக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் குரு ஹோரை 1 மணி நேரம் பேசாமல் இருங்க, மௌன விரதம் இருங்க. இது வியாழக்கிழமை பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நமக்கு ஒரு பெரிய பலமாக மாறுவார். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா,
அதற்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் துளசி மாலையோ வெத்தலை மாலையோ ஹனுமான் சாலிசாவோ பண்ணிகிட்டே வாங்க. நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். ஸோ இறைவன் எப்பொழுதுமே நாம் எந்த அளவுக்கு இறைவனை கெட்டியாக பிடித்து கொள்கிறோமோ, நமக்கு ஒரு கெட்ட காலம் வந்தாலும் தெய்வம் நமக்கு நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம்தான். இன்றைய தினப்பலனை பார்த்தோம். துலாம் ராசிக்கான இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸோடு அதையும் பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.